கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படி பற்றவர்னா அவர் பெரியவர். அதனால அவருக்கு சின்ன காரியம் செய்யறதுக்கு சின்ன பொருளை எடுத்து பெரிய காரியத்தை செய்வார். அவர் கையில் எடுக்கும் போது அது சின்னதா இருக்கும். பார்க்க தாவீது சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனா தாவீதை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பார்க்க கூழாங்கல் சின்னதா இருக்கும், ஆனா அதை கொண்டு கோலியாத்து தூக்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப பார்க்க நம்ம அற்பமா இருக்கலாம், சின்ன மனிதர்களா இருக்கலாம், ஒரு ஒன்றும் பெருசா உன்னால என்ன பெருசா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேலை என்ன பண்ணலாம், சத்துரு நினைக்கலாம். ஆனா எப்பவுமே ஆண்டவர் அப்படிப்பட்ட சின்ன, வேதத்துல பாருங்க, கர்த்தர் கையில் எடுத்தவங்க எல்லாம் அற்பமான மனிதர்கள் தான், பைத்தியங்கள் தான், பலவீனமானவர்கள் தான். ஆனா கர்த்தர் அவர்களை கையில் எடுத்து பலவான்களை வெட்கப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பா பெரிய காரியம் செய்கிறவர், ஆனா கையில் எடுக்கிறவர்களும் அற்பமானவர்கள். இப்ப ஆண்டவர் திருப்பணும், ஒரு வாழ்க்கையை திருப்பணும், ஒரு காரியத்தை திருப்பணும், ஒரு தேசத்தை திருப்பணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு திருப்பத்தையோ மாற்றத்தையோ ஒரு தேசத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா, அவருடைய மனதில் ஒரு நினைவு வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து ஒரு மனிதனை தேடுவார். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்க போறீங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு. நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையை மாத்துங்கன்னு ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற சொல்யூஷன் எப்படி தெரியுமா? இப்ப இருக்க பிரச்சனையை மாத்திரம் அல்ல, தலைமுறைக்கு பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கான சொல்யூஷன். அல்லேலூயா. இப்ப எனக்கு சாப்பாடு இல்லை, என் பிள்ளைகளை அடிமைகளா கொண்டு போக வந்துட்டான்னு சொல்லிதான் தீர்க்கதரிசியை தேடி அந்த அம்மா போனாங்க. உண்மைதானே? சாப்பிட வழி இல்லை. ஆனா அங்க போகும்பொழுது தீர்க்கதரிசி அவர்களுக்கு கொடுத்தது என்ன? எண்ணெய். அப்படிதானே? எத்தனை படிச்சிருக்கீங்க அந்த பகுதி? ஆனா அதை அப்ப இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்லை, அதை போய் நீ விற்று நீ கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து மீதம் இருக்கிறது நீ என்ன பண்ண? ஜீவனம். அதாவது ஆண்டவர் எப்பவுமே நமக்கு ஒரு சொல்யூஷனை தரும்போது அந்த பிரச்சனையை போக்குற சொல்யூஷன் மட்டும் தரமாட்டார். அதுக்கப்புறம் நீங்க ஜீவ காலம் எல்லாம் நன்றாய் வாழ்கிறதுக்கான அதுதான் நம்ம அப்பா. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். நாம் ஆராதிக்கும் தேவம் அவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் திருப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இப்ப நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை சிறையிருப்புல இருந்து திருப்பணும்னு கர்த்தர் நினைச்ச உடனே மோசே கிட்ட போய் நிக்கிறார் ஆண்டவர். உண்மையா இல்லைங்களா? மோசேக்கு தரிசனம் ஆகிறார். பாபிலோன்ல இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பணும் அப்படின்னா கோரேஸ் கிட்ட போய் நிக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்து அந்த ஜனத்தை பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து மீட்கணும்னு கர்த்தர் நினைச்ச உடனே மரியாள் என்கிற ஸ்திரீ கிட்ட போய் நிக்கிறார். கேப்ரியல் அனுப்புறார். சோ ஆண்டவர் இந்த பூமியில ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவர் மனதில் நினைச்ச உடனே அவருடைய கண்கள் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தேட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகளுக்குள்ள நீங்க வந்த உடனே அவர் உங்களை பிளஸ் பண்ணணும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க குடும்பத்தை உயர்த்தணும், உங்க குடும்பத்தை விடுதலை ஆக்கணும்னு நினைச்ச உடனே ஆண்டருடைய கண்கள் ஒரு நபரை தேடும். அந்த நபர் இப்படிதான் இருக்கணும், இன்னாராதான் இருக்கணும், அந்த நபர் இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கணும்னு பரலோகம் தேனார். அந்த நபர் ஒருவர் உணர்வுள்ளவர்களா இருந்தா போதும். அல்லேலூயா. எனக்கு பயங்கரமா ஜெபிக்க தெரியணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. கர்த்தர் இருக்கிறான்ற உணர்வு இருக்கா? கர்த்தர் என்னை பார்க்கிறான்ற உணர்வு இருக்கா? தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்கு நீதி செய்வார்ன்ற உணர்வு இருக்கா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உணர்வுள்ளவன் உண்டோன்னு தான் தேடுறார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு ஒரு, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, டேங்க் தண்ணி மேல வச்சிருக்கீங்க உங்க வீடுகள் எல்லார் வீட்லயும் இருக்கா? ஆமா, நான் இப்ப வர வழியில பார்த்தேன் நிறைய பேர் வீட்டுல டேங்க் இல்லை போல மேல. ஏன்னா எல்லாருமே அந்த குடத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வண்டியை செஞ்சு ஒரு 6 குடத்தையும் 5 குடத்தையும் வச்சு அந்த தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க. ஆனா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வீடுகள்ல என்ன இருக்கும்னா டேங்க் இருக்கும். மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன பண்ணுவாங்க, எடுத்து டேங்க்ல என்ன பண்ணுவாங்க. இப்ப டேங்க்ல இருக்கிற தண்ணி நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பைப் போட்டு
டேப் திறந்து அந்த தண்ணி என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். அப்படிதானுங்க. அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பூலோகத்தில் இருக்கிற மனுஷர் கைக்கு வரணும்னா அங்கே ஒரு பைப், அதுக்கு தான் எப்படி சொல்லுவாங்கன்னா சேனல், வாய்க்கால்னு சொல்கிறோம். அப்படிதானுங்க. தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலத்திலலாம். இங்கே நம்ம ஊர் நிலத்தெல்லாம் பயிரிடுறது இல்லைங்க. நாங்கள் எங்கே கடல் மீனுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம், நீங்கள் வேறு நலன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம். இப்படி தண்ணி ஓடுதுன்னா ஒரு சின்ன வாய்க்காலை வெட்டி அந்த நிலத்துக்கு தேவை, அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாயணும்னா ஒரு சின்ன வாய்க்காலை வெட்டினாலே அந்த நிலத்துக்கு என்ன வந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் உங்க வீட்டு ஆசீர்வாதத்துக்கான வாய்க்கால். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கும் பிரியம், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது உங்களுக்கும் பிரியம். ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு காத்திருக்கும் போது ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்ற கேள்விக்கு பதிலே ஒரு வாய்க்கால் இல்லை, ஒரு பைப் இல்லை. ஒரு மனுஷனை தேடினேன். கர்த்தருக்கு 1000 பேர் வேணாம், 1,00,000 பேர் வேணாம், ஒரு மனுஷன். இன்னைக்கு நீங்க தான் உங்க குடும்பத்தில் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க தான் அந்த நபர். நீங்க தான் உங்க குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷியா தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்பி நிக்க வைக்க போறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உன்னாலதான் எங்க குடும்பம் இப்படி ஆச்சு, நீ இந்த கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கை இப்படி ஆச்சு. யாரெல்லாம் உங்களை பார்த்து இழிவாய் பேசினாங்களோ அந்த நபரே உன்னாலதான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்ற மாதிரி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் சிறையிருப்புகளை திருப்பணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னா கர்த்தர் யாரை தேடுறாரு? ஒரு மனுஷன் தேடுறாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் வேத புத்தகத்துல நமக்கு தெரிந்த 2 புத்தகம் பெண்களுடைய பெயர்ல வருது. ஒரு புத்தகத்து பெயர் என்ன? ரூத், எஸ்தர். இந்த 2 புத்தகமுமே கர்த்தருடைய அற்புதமான, அந்த 2 புத்தகத்தையும் இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படி படிச்சதுன்னா மறுபடியும் படிங்க உட்காந்து. ஆமென். வேத தியானம் என்பது உங்கள் ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாதுமா அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட இதை கேட்குற பைபிள் இருக்கும், அதை வாங்கி என்ன பண்ணலாம், வசனத்தை கேட்கலாம். இப்போ எங்கள் அத்தை வந்து உள்ளே இருக்காங்க. எங்கள் அத்தை சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ப்ரீச்சர் அவங்க. அங்கே அவங்க ஜெபக்குழு நடத்தும் பொழுதெல்லாம் அங்கே வருகிற அம்மாக்களுக்கு வந்து படிக்க தெரியாது, ஆனால் வசனத்தை அப்படி சொல்லுவாங்க. கேள்வி ஞானத்தில் கேட்டு கேட்டு வசனத்தில் அப்படி கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்க நடத்தின ஜெபக்குழுக்கள் எல்லாம். ஸோ வேத வசனம் தான் நம்ம ஜீவனை காப்பாற்ற போகுது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவன் பலனானே, நானும் அபிஷேக ஒளிவமர் மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்முடைய அனுதின உணவு. இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ள குறைஞ்சிட்டீங்கனாலே நீங்க வீக் ஆயிருவீங்க. நான் நிறைய பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டர் நான் விசுவாசத்துல என் விசுவாசம் துவக்கத்துல என் விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப நான் வீக் ஆயிட்டேன், என் ஜெப வாழ்க்கை வீக் ஆயிருச்சு, என் விசுவாசம் வீக் ஆயிருச்சு. வீக் ஆகுதுன்னா சரியான உணவு என்ன பண்ணல. எப்படி ஒரு சரீரம் உணவு இல்லைன்னா பலவீனப்படுமோ அப்படியே வேத வசனத்தை உட்கொள்ளாத ஆவிக்குரிய மனுஷனும் பலவீனப்படுவான். அப்ப நான் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை தூக்கி பிடிச்சு சத்தமா வாசிக்கணும். முன்னு படிக்கிறது ஒரு லெவல் தான், படிக்கலாம், கண்டிப்பா படிங்க. சத்தமா வாசிக்கும் போது நல்லா ஆன அம்மா சாப்பாடு ஊட்டும் போது வாய் திறக்கிற பிள்ளைய பார்த்துருக்கீங்க. இப்பெல்லாம் அப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாலாம் ஆத்தறக்கெல்லாம் இடிப்பாக. இன்னைக்கு இடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்த ஆரம்பிச்சான். அவனை எங்க இடிக்க ஆவே திறக்கிறது இல்லை. அம்மா தானே பார்த்துருக்கீங்களா?
எல்லாமே கையில் இருந்தும் பிள்ளை வாய் திறக்கலாம் சாப்பாடு உள்ளே போகாத மாதிரி வாய்களை திறந்து சில வார்த்தைகள் நீங்கள் என்ன பண்ணோம். நான் சொல்லியிருக்கேன் அனுபவத்துலலாம். நான் காலையில் எழுந்து என் பிள்ளைகளுக்கு நேராக சத்தம் போட்டு சில வசனங்களை சொல்லுவேன். கர்த்தர் உன்னை காக்க கடவர். சில வசனங்கள் என் பிள்ளைகளுக்கு நேராக சத்தமிட்டு சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ நீங்கள் வார்த்தைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், அறிக்கை செய்யும். இப்போ நம்ம பார்க்குற இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்பலாம். எஸ்தர் புத்தகத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டம் எப்படி அப்படின்னா, நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள போராட்டம். தேவ ஜனத்துக்கும் தேவ ஜனத்தை எதிர்க்கிற ஒரு மனுஷனுக்கு உள்ள போராட்டம். இது ஒரு சாதாரண போராட்டம் இல்லை. இது ஏதோ மொர்தேகாய்க்கும் ஆமானுக்குள்ளே நடக்கிற சண்டை இல்லை. இது யூத ஜனத்தையே அழிக்க நினைக்கிற பிசாசின் தந்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா நம்ம நினைப்போம் சில பிரச்சனைகள்லாம் இது சாதாரண பிரச்சனையே இருக்காது. அந்த பிரச்சனை என்ன நோக்கத்தோடு வந்திருக்கும், போராட்டம் எதுக்கு நோக்கி வந்திருக்கும் அப்படின்னா, பெரிய அழிவை நோக்கி என்ன பண்ணுவான் பிசாசு, போராடுவான். இப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் எஸ்தர்ன்ற ராஜாத்தியை கர்த்தர் கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு, ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைக்கிறார். இப்போ அவள் அந்த ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் உண்டாகிறத பார்க்குறோம். பொதுவாகவே உயர்வுகளுக்கு போனால் நியூ லெவல் போனால் நியூ டெவில் இருக்கும். அங்கே எத்தனை பேருக்கு புரியுது? அப்பாடான்னு மூச்சை விட்டு நீங்கள் அடுத்த படியில் உட்காந்து அங்கே ஒன்று இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. முதல்ல இதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஏன் தான் நடக்குதோ, எனக்கு ஏன் தான் இன்னும் நிறைய பெண்கள் சொல்லி நான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, எல்லாருக்குமே நடக்குதுக்கா. உலகத்தில் வாழ்ந்தா உபத்திரவம் உண்டுக்கா. உபத்திரவத்தினுடைய அளவு தான் வித்தியாசம். ஆண்டவர் சொன்னார். அது யாரோ பவுல் சொல்லியிருந்தாலோ பேதுரு சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன சொல்லலாம், ஆண்டவரே சொல்றாரு உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம். அது ஏன் எனக்கு உபத்திரவம்? கர்த்தரை தேடாதவங்க சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை தேடுற நான் ஏன் உபத்திரவப்படணும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே நீங்கள் நல்லா இங்கே எப்படி சாப்பிடுவீங்க? மீன் இல்லாத சாப்பாடா, கருவாடு மனமில்லாத குழம்பா, இப்படி இருக்கீங்களா? உங்களை கொண்டு போய் மீன் கருவாடு பிரான் எதுவும் இல்லாத ஒரு ஊரில் விட போகிறோம். அந்த காட்டில் வெறும் என்னதான் உண்டு, அந்த இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், வெயில் அப்படி தானே இருக்குங்க. உங்களை கொண்டு போய் -டிகிரியில் இருக்கிற ஒரு ஊரில் விட்டா நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்களா? இருப்பீங்களான்னு சொல்லுங்க. உங்களெல்லாம் அங்கே இருக்க முடியுமா? நிறைய பெரியவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா செட்டிலாக இருப்பாங்க. இல்லைப்பா நான் எந்த ஊர்லேயே இருந்து செத்துடுறேன்ப்பான்றாங்க. வாங்கம்மா அங்கே நான் நல்லா இருக்கம்மா, வீடு வாசல் இருக்குமானா போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? இதே ஊரில் இருந்து பழகிட்டோம். இப்போ உங்களால் அந்த இதை தாக்கு பிடிக்க முடியாது தானே. அந்த குளிரான அந்த சூழலை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கிளைமேட்டை, அந்த உணவுகளை என்ன பண்ண முடியாது. ஏன்? அங்கே போனால் உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கோ அப்படிதான். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இது உங்கள் வீடு இல்லை. இங்கே நீங்கள் என்னவா இருக்கீங்க சொல்லுங்க? என்னவா இருக்கீங்க? கேட்கலையே. வாடகைக்கு இருக்கீங்களா? அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். இந்த மாம்சத்தை குறித்து பவுல் சொல்கிறார், நான் சும்மா வாடகைக்கு தான்ப்பா இருக்கேன், நான் கிளம்பிடுவேன்றாரு. அது ஓகே. நம்ம என்னவா இருக்கோம்னா இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம். என்னங்க இது ஒரு கெட்ட வார்த்தையாக நினைக்கிறாங்க நிறைய பேர். பரதேசியா நான் யார்? அது ரொம்ப அழகாக பாஸ்டர் ஜான்சன் என்ன பாடியிருக்காங்க. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசியை போல வாழ்ந்தாதான் எனக்கு அங்கே ஒரு இடம் கிடைக்கும். இங்கே நான் செல்வசீமானா வாழணும்னு நினச்சா அங்கே போய் என்னதான் பண்ண வேண்டியமா, அப்பா ஒரு சொட்டு தண்ணியை விரல் விட்டு கொஞ்சம் தள்ளுப்பான்னு கேட்க வேண்டியதா. இங்கே எப்படி இந்த பூமியில் வாழணும்? இந்த பூமியில் நான் பரதேசியாக தான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி வாழ்கிறவங்களுக்கு பரலோகத்தில் என்ன உண்டு? இடம் நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் போராட்டம். ஏன்னா நம்முடையது இது இல்லை. அதனால தான் நமக்கு என்ன பண்ண முடியல, ஒத்து போக மாட்டேங்குது. ஏன் நமக்கு உபத்திரவம்? நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வேற மாதிரி இருக்காங்க, நம்ம வேற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். எத்தனை பேர் இப்படி பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க போல. ஆமாம் சிஸ்டர், யாங்க நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ மொர்தேகாய் அவர் பாட்டு கிடக்கிறாரு, ஆனால் ஆமானுக்கு ஒரு எரிச்சல் வருதுல்ல. உங்கள் மேலே இருக்கிற அந்த அனாயிட்டிங், அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து என்ன பண்ண இரிட்டேட் ஆகும். ஏன்னா நீங்களாம் அக்கினியாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா.
அந்த 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 இரிட்டேஷன் எதனால வருதுன்னா, நீங்க ஒன்றும் செய்யல, உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங், உங்க அபிஷேகம், அந்த அபிஷேகம் என்னத்தை பண்ணுது அவங்களுக்கு? இப்படிதான் பிரச்சனை கிளம்ப ஆரம்பிக்குது.